Hello everyone, I'm back with Fantastic 14. இன்னைக்கு நம்ம வந்து இந்த Fantastic 14ல welcoming visitors, how to welcome a visitor அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம வீட்டுக்கு வந்து கெஸ்ட் யாராவது வந்திருக்காங்க அப்படினா அவங்களை எப்படி இன்வைட் பண்றது, அவங்களை எப்படி வெல்கம் பண்றது அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு 14 common expressions நம்ம ஜெனரலா எந்த ஒரு விசிட்டர் வந்தாலும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 14 expressions நம்ம பார்க்க போறோம். And if you are ready, let's get started. Hello. Hi. Oh, hi. Hi. How are you? Yeah, I'm good. Thank you. I'm Simon. I'm from the UK. I'm English. E-A-R. I'm B-E-E-R. Number 1. இப்போ நமக்கு வீட்டில் வந்து கெஸ்ட் யாராவது வர்றாங்க அப்படின்னா நம்ம டோர் ஓப்பன் பண்ண உடனே நம்ம வந்து சொல்லக்கூடிய எக்ஸ்பிரஷன் என்ன அப்படின்னா வாங்க உள்ள வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹே சாரா, கம் ஆன் இன், you're looking great. ஸோ உங்களோட ஃப்ரெண்ட் வந்து வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களோட நேம் மென்ஷன் பண்ணி come on in, உள்ளவா, you're looking great. இந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வர்றாங்க அப்படின்னா ஒரு சின்னதாக இந்த மாதிரி நம்ம ஏதாவது காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். காம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது they will feel really happy இல்லை? ஸோ hey சாரா, come on in, you're looking great அப்படின்னு சொல்லுங்கள். Number 2 in our expression is have a seat and make yourself at home அப்படின்னு சொல்லலாம். வா உள்ள வந்து உட்காரு, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணு அப்படின்றது தான் இந்த எக்ஸ்பிரஷனோட மீனிங். ஹாவ் அ சீட் அண்ட் மேக் யோர் செல்ஃப் அட் ஹோம். நம்பர் 3 இன் அவர் லிஸ்ட் இஸ் I'll tell the kids you have arrived. I'll tell the kids you have arrived. குழந்தைங்க கிட்ட நீ வந்திருக்கிற நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. ஸோ வீட்டில் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நீ வந்திருக்கிறத நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்றத எப்படி சொல்கிறது அப்படின்றத இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து விசிட்டர்ஸ் கிட்ட நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா என்ன கொண்டு வர, குடிக்கிறதுக்கு என்ன கொண்டு வர, என்ன சாப்பிட்றீங்க, இந்த மாதிரி கேட்போம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் வாட் கேன் ஐ கெட் யூ டு ட்ரிங்க் அப்படின்னு கேட்கலாம். வாட் கேன் ஐ கெட் யூ டு ட்ரிங்க். ஆர் இப்போ வந்து நம்ம வீட்டில் காஃபி தான் இருக்குது அப்படின்னா do you fancy some coffee அப்படின்னு சொல்லி கேட்கலாம். Here fancy means do you love some coffee. Instead of using fancy you can use do you love some coffee. காஃபி குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறது. இப்போ நம்ம வந்து கெஸ்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னா நம்மக்கிட்ட யாராவது இந்த மாதிரி கேட்குறாங்க do you fancy some coffee or what can I get you to drink அந்த மாதிரி கேட்குறாங்க அப்படின்னா இதுக்கு நம்ம ரிப்ளை பண்ணும்போது I would love some coffee அப்படின்னு சொல்லலாம். do you fancy some coffee அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா yes I would love some அப்படின்னு சொல்லலாம். ஸோ த நெக்ஸ்ட் ஒன் இஸ் நியூவாக நம்ம ஒரு பர்சனோட வீட்டுக்கு போயிருக்கிறோம் அப்படின்னா சில நேரங்களில் மேக்ஸிமம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இல்லை பரவாயில்ல அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு இங்கிலீஷில் நோ ஐம் ஆல் ரைட் தேங்க்ஸ் ஆர் ஐம் குட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் ரூடாக இருக்கும். ஸோ அதுக்கு பதிலாக நோ ஐம் ஆல் ரைட் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லலாம். த நெக்ஸ்ட் ஒன் இஸ் இல்லை நான் இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ தான் வரும்போது தான் நான் காஃபி சாப்பிட்டு வர்றேன் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிறதுக்கு I've just had some thank you அப்படின்னு சொல்லலாம். No, I've just had some thank you அப்படின்னு சொல்லலாம். Number 9 in our list is here you are or here you go அப்படின்னு சொல்கிறது. இப்போ would you love some coffee அல்லது do you fancy some coffee நம்ம கேட்குறோம் அப்படின்னா I would love some சொல்கிறாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், காஃபி கொண்டு வந்து வச்சுட்டு இதை வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு here it is அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ instead of saying here it is you can use here you are or here you go அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 10 in our list is நம்ம காஃபியோட சேர்த்து ஏதாவது ஸ்நாக்ஸ் அல்லது பிஸ்கெட்ஸ் ஏதாவது வச்சுட்டு எடுத்துக்கோங்க டேக் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கிலீஷில் ஹெல்ப் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்லணும். ஹெல்ப் யுவர் செல்ஃப் டு த பிஸ்கெட்ஸ். காஃபி வைக்கும்போது ஹியர் யூ ஆர் அப்படின்னு சொல்ல போகிறோம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து காஃபியோட சேர்த்து நம்ம ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹெல்ப் யுவர் செல்ஃப் டு த பிஸ்கெட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம விசிட்டர்ஸ் கிட்ட நம்ம என்ன கேட்போம் அப்படின்னா உங்களோட ட்ரிப்பெல்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கேட்போம். ஸோ அந்த மாதிரி கேட்குறதுக்கு டிட் யூ ஹாவ் அ நைஸ் ட்ரிப், ஹவ் வாஸ் யுவர் ட்ரிப், உங்களோட ட்ரிப் எப்படி இருந்தது, அல்லது டிட் யூ ஹாவ் அ நைஸ் ட்ரிப் அப்படின்னு கேட்கலாம். ஃப்ளைட்டில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா ஹவ் வாஸ் யுவர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ நம்ம 12 in our list is நம்மளோட சேர்ந்து நம்மளோட சிஸ்டர் யாராவது வர வேண்டியது இருந்தது, சிஸ்டரால் வர முடியல, அவள் கேட்டதாக சொல்ல சொன்னா அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு இங்கிலீஷில் மீரா சென்ஸ் ஹர் ரெகார்ட்ஸ் அப்படின்னு சொல்லணும். அவங்களுடைய நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு மீரா சென்ஸ் ஹர் ரெகார்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து நான் லஞ்ச் ரெடி பண்ணுறேன், லஞ்சுக்கு எங்களோட ஜாயின் பண்ணிக்கிறீங்களா அந்த மாதிரி கேட்குறதுக்கு would you like to join us for lunch அப்படின்னு கேட்கலாம். would you like to join us for lunch அண்ட் உங்களோட ரிப்ளை வந்து எஸ் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா எஸ் ஐ would love to அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஐ would love to
ஸோ வென் யூ ப்ராக்டிஸ் இங்கிலீஷ் வித் நேட்டிவ் பீப்புள், அவங்களோட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களுடைய ப்ரொனன்சியேஷன் எப்படி இருக்குது. நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இந்த ஆக்சிலரி வேர்ப்ஸ் லைக் ஆம், இஸ், ஆர், வாஸ், வேர், ஹாவ், ஹேஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து ப்ரொனன்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ இது வந்து நான் எப்படி லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, நான் இதே மாதிரி வந்து நேட்டிவ் பீப்புளோட நான் இன்ட்ராக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டது தான் இந்த ஆக்சென்ட். ஸோ இஃப் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ் லைக் மீன்ஸ் நான் வந்து கேம்ப்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் பற்றி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நிறைய queries வந்து அதை பற்றி எனக்கு வந்து வந்துட்டே இருக்கு. இந்த ஆப்பில் வந்து நீங்கள் நேட்டிவ் டியூட்டர்ஸோட நேட்டிவ் பீப்புளோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஆக்சென்ட் அவங்க எப்படி வந்து வேர்ட்ஸை லிங்க் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். நவ் லெட்ஸ் see how I got my doubt cleared அப்படின்றத பார்க்கலாம். ஹலோ, ஹாய். Oh, hi. Hi, How are you? Yeah, I'm good. Thank you. Can I ask your name, please? Yeah, I'm Malar. Where are you from? I'm from India. And you? Okay, well, very nice to meet you, Mala. And you too? I'm Simon. I'm from the UK. I'm English. But I live in Thailand now. Anyway, I'm here to help you. What would you like to practice today? Yes, actually I have a doubt, so I just want to clarify this with you today. Oh, okay. Please, yeah, carry on. How can we pronounce the word B-E-A-R and B-E-E-R? What is the difference between these two? And can you give some examples, sentences using this? B-E-A-R and B-E-E-R. Yes. Okay, well, one is bear, which is an animal. And the other one, beer, is a drink. B-E-E-R is the drink, beer. Can you pronounce it one more time? Of course, yeah. B-E-E-R, beer, Beer. is a drink. It's It's an a drink. alcoholic drink. Alcohol, Beer. yes. Yeah. Bear is the animal. Bear. Bear. I can't B-E-A-R, I can't bear. bear this. Bear. That means I can't tolerate. Am I right? That's a different word again. Toleration of I can't bear that. It's spelled the same, means a different thing. So yeah, you've got bear and bear. Bear being the animal, or bear not being able to tolerate something. Yeah. There is also another word which is spelled differently, but is pronounced the same as the first one. I'm sending it to you now in the chat box. Bear, which is pronounced the same as the animal, but it means bear meaning naked or not wearing anything. Yeah. Barefoot. I walked. Barefoot. Barefoot is okay. So yeah, we got three words which are quite similar, meaning Okay. different things. Okay. So one Is is that okay? one is beer and bear, and a B-A-R-E is also bear. Yeah, Am I right? yeah, difficult, eh? Yeah. I'm afraid the English language is full of confusing words that sound similar or sound the same but mean different things. Okay. But I guess all languages are like that, aren't they? I think, you know. Thanks for helping me out. Actually, I always get confused with these words, so that's why I just wanted to clear it with you. Not at all, not a Okay. problem. I'm here to help. Okay. Thank you. Is there anything else I can help you with, or is that it? No, that's it with today. Thank you so All right, much. no problem. I'm always here. I'm on 7 days a week. Thank you. Thank you. Bye. Thanks a lot. I appreciate it. So this is how I improve my pronunciation and accent. If I have any doubt, means Cambly app open பண்ணி அதில் வந்து எந்த டியூட்டர் வந்து அவைலபிளாக இருக்கிறாங்களோ அந்த டியூட்டர் கிட்ட நான் வந்து என்னுடைய டவுட்டை வந்து கிளாரிஃபை பண்ணிக்குவேன். If I have any specific, if I want to chat with any specific tutor அப்படின்னா அவங்களுடைய அவைலபிலிட்டி பார்த்துட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். திஸ் இஸ் 24/7. ஆக்சுவலாக நம்ம வந்து எப்போ வேணாலும் நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து நிறைய நேட்டிவ் இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இருக்கிறதுனால உங்களுடைய கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கோர்சஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். லைக் இஃப் யூ வாண்ட் டு ரைட் அன் ஐஎல்ஸ் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா அது ரிலேட்டடான டியூட்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் டியூட்டரோட ப்ரொஃபைலை செக் பண்ணிவிட்டு நல்லா ரீட் பண்ணிவிட்டு உங்களுடைய கோல் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி கோர்சஸை நீங்கள் வந்து டியூட்டர்ஸையும் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 15 minutes வேணுமா அல்லது வீக்லி 3 classes வேணுமா, ஸோ இந்த மாதிரி 15 minutes per day 3 days per week, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ 15 minutesமே வந்து உங்களுக்கு வந்து 30 minutesஆகவும் எடுத்துக்கலாம். பெர் டே 30 minutes வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ பெர் டே 1 hour வேணும்னாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம் உங்களுடைய கோர்ஸ், உங்களுடைய டைமிங்கை வந்து நீங்களே வந்து ஷெடியூல் பண்ணிக்கலாம்.
அந்த ஷெடியூல்குள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து டியூட்டர்ஸ் அவைலபிளாக இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு எந்த டியூட்டர் வேணுமோ அதை அவங்கள வந்து நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு டியூட்டர்ஸ்க்கு வந்து ஸ்டாரும் கொடுத்துருப்பாங்க. ஸோ 4.88 ஸ்டார் வாங்கியிருக்கிறாங்க. சமந்தா பிஸி இன் 1 minute, அதுலேயே உங்களுக்கு காட்டுது 1 minute அவங்க வந்து பிஸி ஆகிடுவாங்க. ஸோ வந்து இவங்களோட நம்ம இன்ட்ராக்ட் பண்ண முடியாது. ஸோ பிஸி இன் 30 minutes, இவங்ககிட்ட வந்து 30 minutes டைம் இருக்குது. ஸோ 30 minutes நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். They have given us 25% offer too. ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ்க்காக ஒரு 25% ஆஃபர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் ஆஃபர் கோடு வந்து உங்களுக்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துட்றேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துட்றேன். கோ அண்ட் செக் இட். ஸோ இதை வந்து இந்த 14 சென்டென்சஸையும் இப்போ வந்து நீங்கள் தனித்தனியாக ரீட் பண்ணாமல் ஒரு வாட்டி நான் சொல்கிறேன், சொல்லும்போது அதை நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஹாய் சரா, கம் ஆன் இன், யூஆர் லுக்கிங் கிரேட், ஹாவ் அ சீட் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம். ஹாவ் சொல்லலை, ஹாவ் அ சீட் and make yourself at home. I'll tell the kids you have arrived. You have no சொல்லல இங்க. I'll tell the kids you have arrived. Number 4. What can I get you to drink? What can I வரைக்கும் words link பண்ணிட்டு what can I ஒரு past, next get you to drink. Do you fancy some coffee? Yes, I would love some. Yes, I would love some. Number 7. No, I'm all right, thanks. Number 8. No, I've just had some, thank you. Number 9, here you are. Number 10, help yourself to the biscuits. Help yourself to the biscuits. Number 11, did you have a nice trip? Number 12, Meera sends her regards. Meera sends her regards. Records அப்படின்னு சொல்லக்கூடாது, ரெக்கார்ட்ஸ்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணிங்கன்னா மீனிங் வந்து சேஞ்ச் ஆகிடும். Meera sends her regards. Number 13, would you like to join us for lunch? Number 14, yes, I would love to. ஸோ that's it with the lesson. இன்றைக்கி லெசன் வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். அட் த சேம் டைம் வந்து நம்ம கேம்லியோட அட்வான்டேஜஸும் நம்ம வந்து நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். சில பேர் வந்து இது ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கிறீங்க. எஸ், ஐ டூ அக்ரி, இட்ஸ் குவைட் காஸ்ட்லி, பட் இட் இஸ் வெரி எஃபெக்டிவ். இஃப் யூ லைக் திஸ் லெசன், டோன்ட் ஃபர்கெட் டு ஹிட் த லைக் பட்டன், அண்ட் இஃப் யூ ஆர் நாட் அ சப்ஸ்கிரைபர், ப்ளீஸ் கோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். I'll meet you soon with another interesting lesson in the next video. Till then, you take care. It's bye from Mala. See you. Bye-bye.